லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் இன்றைக்கி வந்து கோவக்காய் வச்சு ஹெல்த்தியாக மண் பாத்திரத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் கலக்காய் கொட்டைங்க போட்டு லைட்டாக நம்ம வறுத்துக்கலாங்க. 2 ஸ்பூன் போதுங்க. நீங்கள் தேங்காய்னா போட்டுக்கலாம், கொப்பரைனாலும் போட்டுக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன், அதுவும் 2 ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. வறுத்துட்டு அடுத்தது நம்ம தனியா 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் போட்டு அதுவும் நம்ம வறுத்துக்கலாங்க. லைட்டாக வறுத்தா போதுங்க, ஏன்னா ஒரு பொருளும் போட்டு நம்ம வறுக்கிறோங்க. அடுத்தது கசகசா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதுங்க. கசகசா டேஸ்ட் ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதனால் கசகசா, சீரகம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அதுவும் போட்டு நம்ம வறுத்துக்கலாங்க. பட்டை 1 துண்டுங்க, ஏலக்காய் 2 போட்டுக்கலாங்க. அப்புறமா லவங்கப்பூ ஒரே 3 போட்டுக்கலாங்க. போட்டு நம்ம வறுத்துடலாங்க. அப்புறமா டேஸ்ட்டுக்கு முந்திரி பருப்பு ஒரே 4 போட்டுக்கலாங்க. வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாங்க. போட்டோன்னா முந்திரி பருப்பு கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. போட்டு ஆறின உடனே நம்ம மிக்சியில் போட்டு எல்லாம் பொடி பண்ணிக்கலாங்க. இது கொரன்னு அரைச்சின்னு வந்துடலாங்க. நம்ம இப்போது பாருங்கள், கொரன்னு அரைச்சின்னு வந்துட்டோங்க. இது கூட நம்ம புளி, ஊற வச்ச புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக புளி போட்டுக்கினா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. புளி போட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், அப்புறமா கோவக்காய் நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், கோவக்காய் காம்பு பக்கம் கட் பண்ணிடலாங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கோவக்காவை 4 துண்டாக போட்டுக்கலாங்க. போட்டு நம்ம பாருங்கள், இது மாதிரி 4 துண்டாக கட் பண்ணிக்கலாம். நம்ம கூட இன்னும் சிறுசாக கூட போட்டுக்கோங்க. இது மாதிரி எல்லா கோவக்காவும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாங்க. நீங்கள் அப்படியேனாலும் போடுங்க. நான் கோவக்காவை 4 துண்டாக போட்டேங்க. நான் பாருங்கள், மண் பாத்திரம் கேஸில் வச்சுட்டு நான் மண் பாட்டில் தாங்க செய்கிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் காயிட்டங்க. இப்போது அந்த கோவக்காவை நம்ம போட்டுடலாங்க. பாருங்கள், இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடுச்சுங்க. இதில் வதங்கினா போதுங்க. எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாங்க. ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். நம்ம இந்த இதுலேயே மண் பாத்திரத்துலேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகங்க, பாருங்கள் கடுகெல்லாம் பொரியுது. இப்போது நம்ம கட் பண்ண வச்ச ஒரு வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஒரு வெங்காயத்தை போட்டுடலாம். பாருங்கள், பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அதையும் போட்டுடலாம். பாருங்கள், ஒரு அளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். பாருங்கள், ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுங்க. அந்த ஒரு தக்காளி நம்ம அரிஞ்ச தக்காளியை போட்டுடலாங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. பச்சை மிளகாலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் பாருங்கள், அந்த பேஸ்ட் இதில் போட்டுடலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொஞ்சம் வதக்கி கொடுக்கலாங்க. பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சுங்க.
இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த கோவக்காவை போட்டுடலாங்க இதுலேயே. அலம்பி வந்து நம்ம தண்ணி வச்சுருக்கிறோம் பாருங்கள், அந்த தண்ணியை ஊற்றிடலாங்க இதுலேயே. நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம உப்பு காரெல்லாம் போட்டுக்கலாங்க. உப்பு கல் உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நீங்கள் காரத்தை வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகா வர ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறோங்க. அதனால் நம்ம காரம் பார்த்துன்னு போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். நம்ம நல்லா வந்து கொதிக்கணுங்க. இல்லை பச்சை வாசனை போகணும். மஞ்சாத்தூள் மிளகாத்தூள் நல்லா வந்து கொதிக்கணுங்க. வந்து வெந்து வரட்டுங்க. பாருங்கள், நல்லா வந்து அந்த கோவக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சுங்க. நம்ம எலசா வாங்கணும்னா சீக்கிரம் கொஞ்சம் வெந்துருங்க. கொஞ்சம் முத்தலாக இருந்தனால கொஞ்சம் லேட் ஆகுங்க. பாருங்கள் வெந்துடுச்சு. எண்ணெய் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து சப்பாத்தி ரைஸோடும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா நான் மண் பாத்திரத்தில் செய்கிறேன்னா இதில் செஞ்சால் நம்ம உடம்புக்கு நல்லது. அதனால் வந்து நான் மண் பாத்திரத்தில் செஞ்சு காமிச்சிக்கிறேங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நீங்கள் வந்து ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.